இப்போ பசங்களை அழைச்சிட்டு மேனுவல் தான் மக்களே வந்திருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு போயிருப்பாங்க போல். அதில் இருந்த பேலன்ஸ் நமக்கு வந்திருக்கு சாப்பாடு நைட்டுக்கு. அப்பா ஃபுல் லஞ்சு அல்பேக்கில் தான் போல் இன்றைக்கி. டின்னருக்கு டோமினோஸ் பீஸா, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த ஒயின் லிப்ஸில் சொல்லுவாங்கள்ல சாப்பாடு, இந்த சோறு உள்ள வச்சு அந்த கடை தான் இது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்ஆர் ட்ரக்கப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 9:27 ஆகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல் போட்டுட்டு நம்மளோட ஷாப்புக்கு பில்லை கொடுக்கறதுக்கு தான் போகிறோம். அது மட்டும் இல்லை மக்களே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல, அது வீட்டில் கேட்டாங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே போய் வாங்கிட்டு வரதுக்காக தான் நம்ம இப்போ போகிறோம். வாங்க போய் வாங்கிட்டு இதுக்கப்புறம் எதுவும் டியூட்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சாப்பாடு வாங்குற நேரத்துக்குள்ளே வர முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. டைம் நிறையாவே இருக்குது. போன உடனே ஒயர் பாக்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டிங்கன்னா வாங்கிட்டு வர வேண்டியதான். மக்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷாப்பில் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. 10 கிட்டலாம் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. சரி வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தோம். நேராக போய் சாப்பாடு வாங்குற கடைக்கு போய் சாப்பாடு வாங்குவோன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். மேடம் கரெக்டாக கால் பண்ணாங்க. இந்த பாருங்கள், கரெக்டாக 10:18க்கு மேடம் ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. எங்கே அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கினோம்ல, அந்த கடையில் போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். எழுதி அனுப்பிட்டாங்க என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு. கடைக்கு போயிட்டு அதை காட்டி வாங்கிட்டு வர வேண்டியது தான். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சாப்பாடு வாங்குறது டவுட்டு தான். நான் சொன்ன மாதிரி தாங்க, மணி பார்த்தீங்கன்னா 10:54. இப்போ தான் வீட்டில் நிப்பாட்டுறேன். சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்காது. மணி பார்த்தீங்கன்னா 1:20. அடுத்த டியூட்டி வந்துருச்சு மக்களே. இப்போ எங்கே போகிறோம்? ரெகுலர் டியூட்டி ஏஸ் தான் வாங்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம காலையில் சாப்பாடு கிடைக்கல, மதிய சாப்பாடும் கிடைக்கல. இன்றைக்கி சாப்பாடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெளில தான் வாங்கணும் போல். என்ன சாப்பாடு வாங்குறதுன்னு தெரியல. கையில் காசுமே கம்மியாக இருக்குது. என்ன சாப்பாடு வாங்குறது? 6 ரியாலுக்கு எம்டி ரைஸ் மட்டும் கிடைக்கும். அது மட்டும் வாங்கி தயிர் ஊற்றி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அப்படி தான் ஓடும். மதியத்துக்கு நைட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். கடைக்கு வந்துட்டேன் மக்களே. அடுத்த டியூட்டி வந்துருச்சு. 6:34க்கு போயிட்டு பேங்க்கில் போய் பணம் டெபாசிட் தான் பண்ண போகிறேன். நம்ம ஸ்பான்சரோட பேர பசங்களை இப்போ மேனுவலுக்கு தான் மக்களை அழைச்சிட்டு போகிறேன். மேனுவல் நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டு, எங்கள் ஊரில் குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. நான் இதுக்கு முன்னாடி மீரா மார்ட் இப்போ காட்டியிருக்கேன்ல, அதே மாதிரி உள்ள, ஆனால் அதை விட கொஞ்சம் பெரிய கடை இப்போ நம்ம போகிறது. நான் கொய்த்தில் இருக்கவங்களே என் ஸ்பான்சரோட பையன்லாம் செம்ம அருந்த வாள். நம்மளை பார்த்தாலும் அப்படியே மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம ஸ்பான்சரோட பேரை 2 பேர் ட்வின்ஸு, மொத்தம் 3 பேர். அதில் ட்வின்ஸ் செம்ம டைப்புங்க. நம்மள்ட்ட எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசி பழகுவாங்க. எனக்கு அது பார்க்கக்குள்ளே ரொம்ப ஆசையாக இருக்கும். என்னடா கொய்த்தில் அப்படி இருந்துச்சு, இங்கே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. மேனுவல் வந்தாச்சுங்க. நான் கடையை வீடியோ எடுத்து காட்டுறேன். இதாங்க கடை இன்சைடு. இந்த இருக்கு பாருங்கள், ஒரு செக்ஷன் இது. இதேமாதிரி 6 செக்ஷன் இருக்குது. பின்னாடி வெஜிடபிள் ஜிப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பெரிய கடை இது. அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 9:38. நம்ம மேடம் போய்ட்டு அந்த ஃபிஷ் பெப்சி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஃபிஷ்னால் அந்த பம்கின் சீடு இருக்குல்ல, அதுதான் அதுவும் பெப்சியும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நல்லா கூலிங்காக. பம்கின் சீடை ஜம்மியாலையும் பெப்சியும் பக்கலாலையும் தான் வாங்கணும். ஏன்னா பக்கலால் தான் கூலிங் அதிகமாக இருக்கும். என்னங்க இது, இன்றைக்கி அதிசயமாக சாப்பாடு வந்திருக்கு. வெளில சாப்பிட போயிருக்காங்க போல் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. நமக்கு சாப்பாடு வந்திருக்கு. பட்டர் சிக்கனு, பிரியாணி, ரைத்தா. மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 10:27. சாப்பாடு தான் வாங்க போகிறோம். நிறையா அவங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்குது. வாங்க சொல்கிறேன். இப்போ சாப்பாடு வாங்கிட்டு மதியத்துக்கு மேலே 1 மணிக்கு ரெகுலர் டியூட்டி ஏஸ் வாங்க போகும்போது அப்போ தான் பொறுமையாக போவோம். அப்போ நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே போகிறேன் மக்களே. ஓகே மக்களே, சொன்ன மாதிரி 1:24 கிளம்பியாச்சு. ஆனால் ஏஸ் வாங்க போல் அல்பேக் வாங்க போகிறோம். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோ வந்திருக்காது. என்ன அப்படி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று சுத்தமாக டியூட்டியே இல்லை. உங்களுக்கு அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 நிமிஷம் தான் ஃபுட்டேஜ் இருக்குது பேசுகிறதுக்கு. நம்ம இப்போ போகிற தூரம் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறோம். நார்மலாக பேசணுன்னா பேசலாம், ஆனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே அடுத்த நாள் வந்தாச்சு. வாங்க அல்பேக் வந்தாச்சு. அல்பேக்கை வாங்கிட்டு அடுத்து ஏஸ் வாங்க போகணும். வாங்கியாச்சுங்க. ஃபுல் லஞ்சு அல்பேக் தான் போல் இன்றைக்கி. பெப்சி வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. அதனால தாங்க இந்த ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பேசணுன்னா இழுத்து பேசணும். அது சரி இருக்காது. நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். அதனால் அது மாதிரி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணல. தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னாலும் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம லைவில் இதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். லைவ் அவங்களுக்கு தெரியும். வராதவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. ஓகே.
அல்பேக் வாங்கி கொடுத்தாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 1:54. ஒயிட் ஏஸ் வேணாம் அப்படின்ட்டாங்க. பிளாக் மட்டும் வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்துட்டு நான் இப்போ போகிறேன். ஏன்னா அந்த கடை ஈவினிங்க்கு மேலே பூட்டியிருக்கும். இப்போ நைட்டு சாப்பாட்டுக்காக தான் நம்ம வாங்க போகிறோம். ஈவினிங் மேலே பூட்டியிருக்கும். அதனால் இந்த டயத்துலேயே போய் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். டெய்லி வந்துட்டு இந்த டயத்தில் தான் போய் வாங்குவேன். மேக்ஸிமம் 1 மணிக்கு தான் போய் வாங்குவோம். அந்த 1:30 மணிக்கு ஏஸ் வாங்கிட்டு அப்படியே நேராக போய் வாங்குவேன். இன்றைக்கி வந்துட்டு அந்த ஒயிட் ஏஸ் வாங்காமல் பிளாக் மட்டும் வாங்க போகிறோம். வாங்க போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வர டியூட்டியை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, கடைக்கிட்ட வந்தாச்சு. இந்த கடையை ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன். அதனால் நான் காட்டல. ஓகே, உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் காட்டுறேன். அதையுமே வாங்கியாச்சுங்க. ஆக்சுவலி நம்ம சேனல் வந்துட்டு 3000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அதுக்கு வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 48-49 நாள்லேயே வந்துட்டு 3000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்துட்டு நான் வந்துட்டு நினச்சி கூட பார்க்காதது. அதுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்ட்டிங்கன்னா நான் லைவ் வந்தால் லைவில் வந்துட்டு நம்ம நல்லா பேசிக்கிட்டு இருக்கலாம் மக்களே. இன்ட்ராக்ஷன் பண்ணலாம், நான் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். அடுத்து பர்சனல் டியூட்டிங்க. மணி பார்த்தீங்கன்னா 6:38. நம்ம சேட்டாவோட மொபைல் கடை இருக்குல்ல, அங்கே தான் போகிறோம். மெய்டு கார்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். வாங்க போகலாம். இப்போ தான் கார்டு வாங்க கிளம்புனேன். அதுக்குள்ளே அடுத்து மெய்டு வந்துட்டு டியூட்டி சொல்லிட்டாங்க. இப்போ டீ தூள் வந்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லிப்டன் டீ பேக்கெட் இருக்கும்ல, அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைக்கு வந்தால் பட்டர் முறுக்கு ஆட்டுக்கால்லாம் வச்சுருக்காங்கங்க. அதுக்கு ஏன் ஆட்டுக்கால்னு பேர் வந்துருச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல இப்படி இருக்கிறதுக்கு. மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 7:44. இப்போ தான் லைவ் முடித்தோம் வீடியோ போடாததுக்கு. இந்த வரைக்கும் பாருங்கள், லிப்டன் டீ தூள் அப்புறம் ஜிப்புன்னு வாங்கிட்டு சொன்னாங்க, அதுவும் வாங்கியாச்சு. அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:06. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியம் வந்துட்டு அல்பேக் போனோம்ல, இப்போ வந்து டோமினோஸ் பீஸா வாங்க போகிறோம். எப்போதும் வந்துட்டு பீஸா ஹட்டில் தான் பீஸா வாங்குவேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, டோமினோஸில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. டோமினோஸில் ஆர்டர் பண்ணிட்டாங்க, போய் வாங்கிட்டு வரது மட்டும்தான். வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது கடை. இந்த வரைக்கும் பாருங்கள், டோமினோஸ் வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது கடை, அதனால டக்குன்னு வந்தாச்சு. கடை இன்டீரியர் செமையாக இருக்குது. உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்குறாங்க. சமையல் பண்ணுற இடம் ஃபுல்லாக ஸ்டிக்கரு. என்ன எழுதியிருக்குன்னா பொறுமையாக உட்காந்து படிக்கணும் போல். மெனு கார்டை பாருங்கள், விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா என்னன்னு தெரில. குழந்தைங்களுக்கு மட்டும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை பார்த்தா எப்போதும் 3 வாங்குவேன், அதனால் சொல்கிறேன். வாங்கியாச்சுங்க. நிறையா வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு நம்ம மேடம் வந்துட்டு கொஞ்சம் ஜாமான் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆப்பிள், ரெட் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், அப்புறம் வந்துட்டு அந்த லிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:30. வாங்க போகலாம். அதோடு நம்ம மேடம் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு ஒன்று வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயின் லீவ்ஸில் நான் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். அந்த நீமா பேக்கரியில் வாங்கியிருப்போம். நீமா பேக்கரியில் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கடையில் தான் வந்துட்டு நான் வாங்குவேன். ஒர்க்கு நடந்திருக்கு போல், எக்ஸ்டீரியர் ஒர்க்கு செம்மையாக இருக்குது. 2-3 புது கடை வந்திருக்கு. நம்ம வந்திருக்கிறது இந்த ஹமதியா இருக்குல்ல, அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, பாய்.